இன்றைக்கி வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு சைக்கிள் ரேலி கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு. அதில் 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர், இந்த 40 கிலோமீட்டர் இதில் வந்து பங்கெடுத்து இன்றைக்கி இப்போ 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஒரு வாட்டர் பிரேக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே வந்து கொண்டாமுத்தூரில் வந்து அருமையாக ஒரு வாட்டர் பிரேக்கு ப்ளஸ் வாழைப்பழம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு இங்கே நிற்கும் போது ஒரு விஷயத்த பார்த்தேன். நான் சைக்கிளில் போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா வந்து பொதுமக்களோட நம்ம வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பார்த்தேன், மிஸ்டர் நாராயண். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, அவர் 1947 பிறந்திருக்காரு. அவருக்கும் இப்போ 80 வயசு ஆச்சு, 80வது சுதந்திர தினம் மாதிரி. ஆனால் பார்க்குறக்கு ஆள் வந்து நல்லா ஸ்லிம்மாக டிஷர்ட்டு பேண்ட்டு ஷூ போட்டு சண்டே காலையில் 7:30 மணிக்கு வாக்கிங் கிளம்பி வந்துட்டார். இப்படி இருக்கீங்க, இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, டாக்டர் எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் நல்லா நான் பண்ணுவேன், தினமும் யோகா பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், தினமும் காலையில் வாக்கிங் வந்து மிஸ் பண்ணுறதில்ல, நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஃபிட்னஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட லைஃப் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறத விட ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஸோ இந்த மெசேஜ் எடுத்துக்கலாம். இந்த ரைடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 40 கிலோமீட்டர் சைக்கிள் ரைட் ஆன்டி ட்ரக் ரேலி இதை வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து கோயம்புத்தூர் பிஆர்எஸ் கிரவுண்டில் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸுக்கு முதல் சல்யூட். ஏன்னா வந்து எந்த விதமான இது இல்லாமல் எல்லா பக்கம் டிராஃபிக்கை கரெக்டாக நிப்பாட்டி எங்கெங்கெல்லாம் திரும்பணுமோ அங்கெல்லாம் வந்து போலீஸ் பர்சனல் நிற்க வச்சு கரெக்டாக டைவர்ட் பண்ணாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ரேலி எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரக் அவேர்னஸ். ஏன்னா இன்றைக்கி க்ரைம்ஸில் ரொம்ப கொடூரமான குற்றச்செயல்கள் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம், 80% மேலே ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து எப்படியாவது வந்து நம்ம ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு காவல்துறை எடுத்திருக்க ஒரு முயற்சி. ஸோ இது மூலமாக வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு ட்ரக்ஸ் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அது நிறுத்துறதுக்கு கஷ்டப்பட்டால் மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போகலாம். இல்லை உங்கள் பகுதியில் யாராவது வந்து இதை வந்து இல்லீகலாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து ரொம்ப 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 யாருக்கும் தெரியாமல் வந்து சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை வந்து இன்றைக்கி வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய சைபர் கிரைம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த சைபர் கிரைம்க்கெல்லாம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு பணம் போயிடுச்சு இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்ன பண்ணணும், அந்த கவலையே வேண்டாம். 1930 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் உடனடியாக டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போச்சோ அதை சீக்கிரமாக ட்ராக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து உங்கள் பணம் வந்து திருப்பி கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ சைபர் கிரைம் நம்பர் 1930 மறந்துடாதீங்க. அடுத்து மூணாவது விஷயம், இந்த சைக்கிள் ரேலியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆசைப்பட்டேங்க, வந்து பென்ஸ் கார் வாங்கணும், என் பொண்ணு சொல்லுவா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும், எப்படியாவது வாங்கி கொடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாள். இப்போலாம் நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த சைக்கிள் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம், எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் போதும், கடைசி வரைக்கும் நம்ம சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுருந்தாலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுங்க. ஸோ ஹெல்த் ஃபஸ்ட். அதுக்காக சே நோ டு ட்ரக்ஸ். ஹாவ் அ ஹாப்பி ஃபிட்னஸ் அண்ட் ஹாப்பி லைஃப். பாய்.